10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து புக்கின் சைட்ல இருந்து வரல. ஸோ அது புக் அவுட் ஆஃப் த புக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு கண்டிப்பா கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்லையும் சில பேர் வந்து கொஸ்டின் நம்பர் நான் கொடுக்கல சார், நான் ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி மார்க் கிடைக்குமா அப்படின்ற தகவலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அதோட சேர்த்து இந்த ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுலயுமே சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. இது வந்து தமிழ் மீடியமுக்கான ஆன்சர் கீ. ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியமுக்கான ஆன்சர் கீ வந்து நான் வீடியோவா போட்டாச்சு நம்ம சேனல்ல. அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. இதுல என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டினும், அதாவது இந்த செகண்ட் கொஸ்டினும் 8th கொஸ்டினும் வந்து புக்ல இல்ல 1 மார்க்ல. அதே மாதிரி 28th கொஸ்டினும் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த 42nd கொஸ்டினுமே வந்து புக்ல இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 மார்க்ல ஒரு கொஸ்டினும், 2 மார்க்ல ஒரு கொஸ்டினும், 1 மார்க்ல 2 கொஸ்டின். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 5, 2, 2 மொத்தமா 9 மார்க் கிட்ட கிரேஸ் மார்க் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம புக்ல அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்ல போறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் கிரேஸ் மார்க் நமக்கு வேணும்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். நம்மள மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து யூடியூப்ல பதிவிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் சரி, எவாலுவேட் பண்றவங்களுக்கு தெரியற வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கணும். அதனால இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணீங்கன்னா வி வாண்ட், இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதுல கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கும், நிறைய லைக்ஸுக்கும், நிறைய ஃபார்வர்டுக்கும் நம்ம பண்ணோம்னா இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து மேலே கூட்டிட்டு போகும். அதனால நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கப்படும். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ற அஃபிஷியல் ஆன்சர் கீழே நமக்கு ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். பிஃபோர் தட் நம்ம கிரேஸ் மார்க் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 1 மார்க்ல இருந்து 2 மார்க் எல்லாமே நான் மொத்தமா தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுல ஸ்டெப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்ல நீங்க இந்த மார்க் எழுதிருந்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டு ஆப்ஷன்ஸ் வந்து இஓ, இப்போ சப்போஸ் ஆன்சர் இது எழுதிட்டு நீங்க ஆன்னு கொடுத்துருந்தீங்கன்னா தப்ப போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு, ஃபர்ஸ்ட் 1க்கு எந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் எழுதணும். ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்க எழுதும் போது. ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுதான். செகண்ட் அண்ட் 8th கொஸ்டின் வந்து நீங்க சப்போஸ் எக்ஸாம்ஸ்ல அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் அண்ட் 8th எழுதிருந்தா மார்க் கொடுப்பாங்களே தவிர எழுதலைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 15th ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க, இதுதான் செகண்ட் இதுக்கான கொஸ்டின். இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, பி பிரைம் நம்பர் அப்படின்றது கொடுத்தாச்சு. இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ செட் எழுதணும், பி செட் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பி எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மார்க் ஸ்பிளிட் அப் அப்படின்றது இதுதான். அதே மாதிரி 16th கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ 16th கொஸ்டினுக்கு எஃப்ஓஜி ஜிஓஎஃப் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எஃப்ஓஜிக்கு 1 மார்க்கு, ஜிஓஎஃப்க்கு 1 மார்க்கு. ஓகேங்களா? அடுத்தது 17th ஒன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நீங்க அனலைஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஸோ 18th ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதியிருக்கிறாங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 1/2 மார்க்கு, இதுக்கு வந்து 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு வந்து 1 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏபிக்கு 1 மார்க்கு, பிஏக்கு 1 மார்க் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 20th பாத்தீங்கன்னா 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோண இரு சமவெட்டி தேற்றம், அதாவது ஆங்கிள் பைசெக்டார். ஓகேங்களா? பைசெக்டார் தியரம், ஏபிடி தியரம். அந்த ஏபிடி தியரம்ல கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுல 4/2, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4/5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 21st 22nd எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தான். இப்போ 28th பார்த்தீங்கன்னா இது கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதோட சம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி, அதாவது எக்ஸாம்பிள் 2.23, எக்ஸாம்பிள் 2.23ல ஒரு சம் இருக்கு. என்ன சம்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3√2, 5√2, 7√2 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர
இந்த அவங்க கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரூட் 2, ரூட் 8, ரூட் 18, ரூட் 32, 15 கொடுத்துருக்காங்க. இது காமனா கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து புக்ல கிடையாது. 28க்கான ஆன்சர் வந்து புக்ல கிடையாது. ரூல் என்னன்னா, ஒன்னு புக் இன்சைட்ல இருக்கணும், இல்லைன்னா வந்து புக் பேக்ல எக்ஸசைஸ்ல இருக்கணும், எக்ஸாம்பிள்ல இருக்கணும், இல்லைன்னா யூனிட் எக்ஸசைஸ்லயும் இருக்கணும். யூனிட் எக்ஸசைஸ்லயும் பார்த்தாச்சு இல்ல, எக்ஸாம்பிள்லயும் பார்த்தாச்சு இல்ல, எக்ஸசைஸ்லயும் பார்த்தாச்சு இல்ல. கண்டிப்பா இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து சில கேள்விகள் வரும், டீச்சர் சைட்லயுமே சில கேள்விகள் வரும். ஸோ மாணவர்கள், அதாவது டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா மற்ற மாணவர்களும் அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இன்னி வரைக்குமே பாத்தீங்கன்னா இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவுமே வரல. மார்க் வருமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணல. அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த டைப்ல இருக்கு. மற்ற எக்ஸசைஸ்ல எதுலயுமே வந்து இந்த டைப்ல இல்ல. இதே டைப்ல தான், அதாவது நம்ம கொடுத்திருக்கிற அதே டைப்ல தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. T2 - T1 இப்போ 8 வந்து 2√2 எடுத்திருக்காங்க, இதை √2 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் 2√2, 3√2. ஓகேங்களா? ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது என்னது, 3√2, 5√2, 7√2 கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க கொஸ்டின் கொடுத்திருக்கிறது வந்து √2, √8 அந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. √8, √18 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டி இந்த மாதிரி டி கண்டுபிடிச்சா, அதாவது T2 - T1 கண்டுபிடிச்சா ½ மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாம் படி கொடுக்கல, அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 28 அப்படின்றது கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுக்கணும் என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ 29 பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்களா, யூனியன் இன்டர்செக்ஷன் சம் போட்டு. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே எவ்வளவு எந்தெந்த ஸ்டெப்ஸுக்கு எழுதுனா மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து இது வரைக்கும் எழுதிருக்கீங்க, இதுக்கப்புறம் போடலன்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஃபுல் மார்க் கொடுக்க முடியலன்னா அப்படின்னா கூட, சப்போஸ் அம்ச போடலன்னா நீங்க எழுதியிருந்தா கூட மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 30th பாத்தீங்கன்னா நீங்க எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டேப்லர் காலம் போடுறதுல இருந்து, ஆரோ டயக்ராம் வரைஞ்சதுல இருந்து, இந்த கிராஃப் போடுறது இருந்து எல்லாத்துக்குமே ஒரு மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ இந்த எஃப்எக்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், அது எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், அட்டவணைக்கு 1 மார்க், அம்புக்குறி படத்துக்கு 1 மார்க், வரைபடத்துக்கு 1 மார்க். ஓகேங்களா? அடுத்தது இந்த 31st வந்து எல்சிஎம் எடுத்துட்டு P1, P2, P3 இதெல்லாமே எல்சிஎம் எடுத்துட்டு கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாமே எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் P1, P2 சப்போஸ் இது வரைக்கும் எழுதிட்டு P வேல்யூ X வேல்யூ தப்பா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா P வேல்யூ தனியா X வேல்யூ தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 2 மார்க் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 32nd பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் சம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்கொயர் சம்முக்கு இதுக்கு ஒரு இதுக்கு எடுத்து எழுதுனா ஃபார்முலாக்கு 1 மார்க், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி எழுதுனா 1 மார்க், இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுனா 1 மார்க், அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா 1 மார்க், ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க். ஸோ அந்த மாதிரி மார்க்ஸ் வைஸா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 34th பாத்தீங்கன்னா தியரம் வந்து ப்ரூஃப் எழுதணும், அதாவது கூற்று என்னதுன்னு சொல்லிட்டு எழுதணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும், படத்துக்கு வந்து எழுதணும், அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும், வெரிஃபை பண்ணணும், அண்ட் கடைசியா ஃபைனல் பண்றது போது ப்ரூஃப் கண்டுபிடிக்கும், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ற மாதிரி எழுதணும். ஸோ நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். இதுல கூற்று, அதாவது அதுக்கு வந்து 1 மார்க், படத்துக்கு 2 மார்க், நிரூபிக்கிறதுக்கு 1 மார்க், நிரூபணத்துக்கு 1 மார்க், மொத்தமா 5 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. படத்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சாரி, கூற்றுக்கு 1 மார்க், படத்துக்கு 1 மார்க், அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க், இந்த கடைசியா போடுற வெரிஃபிகேஷன் ஃபைனல் ஆன்சருக்கு வந்து 1 மார்க், மொத்தமா 5 மார்க். படம் இல்லையெனில் கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் படம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் கொடுக்கலாம். இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா மொத்தமா 4 மார்க் கொடுப்பாங்க டயக்ராம் வரையிலாம். ஸோ நாற்கரத்தின் பரப்பளவுக்கு வந்து இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க், அதை எடுத்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா அதுக்கு 3 மார்க், ஆன்சர் கண்டுபிடிச்சா மொத்தமா 1 மார்க். இதுல இந்த மென்சுரேஷன்ல வந்து இந்த டயக்ராமுக்கு 1 மார்க், இப்போ ஃபார்முலாக்கு 1 மார்க். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா இல்லைன்னா கூட டயக்ராமுக்கு இல்லை, இப்போ டயக்ராம் வரையிலன்னா உங்களுக்கு மார்க் இல்லை, இந்த ஃபார்முலாக்கு தான் 1 மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், அண்ட் இதுக்குமே வந்து 1 மார்க். ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க், மற்றது எல்லாத்துக்கும் ஒரு மார்க், மொத்தமா 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 39th பாத்தீங்கன்னா 39th வந்து உலக பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுல ஃபார்முலாக்கு 1 மார்க், இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு 1 மார்க், அது எக்ஸ்பிளனேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறது 2 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 42nd கொஸ்டின் தான் வந்து அந்த ரூட்ஸ் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், காமன் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. இது எங்கான எக்ஸாம்பிள், அதாவது 3.13 எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா
டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இதோட வர்க்கங்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறாங்க, அதோட நிலையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48க்கு 42க்கு சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ மூலங்களின் தன்மை வந்து இதுதான், இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான். ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுக்கல. இதுவே நம்ம எக்ஸசைஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸசைஸ்ல வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஷோ ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, கே இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 9 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கொடுக்கல. அதாவது எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர். ஆனால் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்தா நமக்கு கிடைக்குது, ஒவ்வொன்றுத்துக்குமே மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து புக்கில் இல்லையே, புக்கில் இல்லாத பட்சத்தில் இதுக்கு வந்து மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கிரேஸ் மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒன்று புக் பேக்ல இருக்கிறது, இல்லைன்னா வந்து புக் இன்சைட்ல இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்து ஏதாவது இருந்தால் தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க, அது கொஸ்டினா கன்சிடர் பண்ணிக்க முடியும். புக்கு வெளியே இருந்து கேட்டா, வேற டைப்ல கேட்டா நம்மளால எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலுமே சில பேர் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டிருப்பீங்க, அவங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுதாதவங்க, சப்போஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி எழுதணும்னு அட்டன் பண்றவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் தெரிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் சப்போஸ் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணனா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. வேறு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் போடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.